பாவம், கிட்டத்தட்ட பல மாதங்களாக சோமயாஜி குடும்பம் பெருமாளை தரிசிக்க முடியாத நிலை. மிகவும் சங்கடமான நிலைதான் இல்லையா சுவாமி? ஆமாம் மலராண்டான். பெருமாளின் திருவுள்ளத்தில் வேறு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கும். தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் நடந்தது சுவாமி. சில நாட்களுக்கு முன்பு கோயில் உற்சவம் நடந்தது. அப்போது புறப்பாடு கண்டொருளிய பெருமாள் ஒரு லீலை செய்தான். அதானே பார்த்தேன். அவள் ஜாஸ்தி ஆகிறது. சொல் சொல். சோமயாஜியின் நகத்திற்கு சமீபத்தில் பெருமாளை ஏலப்பண்ணி கொண்டு வரும்போது பெருமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. செய்வதறியாது திகைத்து பெருமாளை மழையில் நனையாமல் பாதுகாக்க நினைத்த திருப்பாதம் தாங்கிகள் அருகில் இருந்த திண்ணையில் அமர்ந்தருள பண்ணி இருக்கிறார்கள். அந்த திண்ணை வேறு யார் அகத்து திண்ணையும் இல்லை, நம் சோமயாஜி அகத்து திண்ணைதான் சுவாமி. அது ஆஹா, அந்த கேசவ பெருமாளுக்குத்தான் எத்தனை கருணை! ஆமாம் சுவாமி, அந்த நிகழ்ச்சி நடந்ததுதான் தாமதம். ஊரில் இதுவரை அபவாதமாக பேசியவர்கள் காலில் விழாத குறையாக சோமயாஜியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். பெருந்தன்மையாக சோமயாஜி அவர்களை மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். பெருமாள் தன் அகத்திற்கே வந்து தம் கையால் அர்ச்சனை ஆராதனைகளை கண்டுருளியது அவர் குடும்பத்தில் மீண்டும் வசந்தத்தை கொண்டு வந்து விட்டது. நிச்சயம் இச்சம்பவம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. பெருமாள் செய்யும் வினோதம் அப்படி. கற்பவை நீ, கற்றவை நீ, காரணன் நீ, நாரணன் நீ என்று ஆழ்வாரின் பாசுரம். அவன் லீலையை அவனே அறிவான். இவற்றையெல்லாம் தெரிவித்துவிட்டு செல்லலாம் என்றே இன்று தங்களை தரிசிக்க வந்தேன் சுவாமி. நம் திருமலை நம்பி சொல்ல சொல்ல அந்த ராமானுஜனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. எதற்கும் நேரம் காலம் வர வேண்டும். திருமலை நம்பிகளே, ராமானுஜன் படிக்கும் பாடங்களில் கவனமாக இருக்கிறான் அல்லவா? அதில் அதிகம் தடை ஏற்படவில்லை சுவாமி. சோமயாஜியும் தகுந்த முறையில் அவனுக்கு ஆரம்ப பாடங்களை போதித்து வந்திருக்கிறார். தற்போது மயூரவண்ணன் என்ற வேதாந்தியிடம் கல்வி கற்கிறான். தவறாமல் சோமயாஜியுடன் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தரிசித்து வருகிறான். திருமலை நம்பி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளச் சொல்லுங்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றை மனதில் கொள்ளுங்கள். இப்போது வேண்டுமானால் ராமானுஜன் உட்பட அந்த குடும்பத்தினர் கோயிலுக்கு செல்ல முடியாது சிறிது காலம் இருந்திருக்கலாம். எதிர்வரும் காலத்தில் கோவிலிலேயே அந்த ராமானுஜனை தூக்கி வைத்துக் கொண்டாடும் உயர்வான நிலை வரும். அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. உதயா, சின்னஜமா, என்ன இது? பாத்திரம் குறைவாக இருக்கிறதே. இன்னும் நிறைய பேர் வருவார்களே. கவலை வேண்டாம் ஐயா. பிரசாதம் நிரம்பிய இன்னொரு பாத்திரம் உள்ளே இருக்கிறது. அதுவும் தவிர நான் கதிரேசனிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். எந்த நேரமும் இன்னொரு பாத்திரம் தயிர் சாதம் தயாரிக்க வேண்டிய பொருட்களோடு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் ஐயா. அப்படியானால் சரி. பிரசாதம் மிகுந்து போனால் பரவாயில்லை. ஆனால் எவரும் பசியோடு இங்கிருந்து போகக்கூடாது. புரிகிறதா? சரிங்க ஜமா. வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். உதயா,
நீ பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிரு. நான் சற்று நேரத்தில் வருகிறேன். சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். இல்லப்பா, பெருமாளின் சன்னிதானத்தில் அவனை தவிர இன்னொருவரை நிலம் கிடந்து சேவித்தல் தகாது. தவறுதான். ஆர்வ மிகுதியில் நான் அப்படி செய்துவிட்டேன். நெடுநாட்களாக தங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்த நான் இன்று நேரில் பார்த்ததும் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். பரவாயில்லை. உன்னை பற்றி இந்த அடியவன் அறிந்து கொள்ளலாமா? அடியின் பெயர் கூரேசன். ஓ, நீதான் கூரேசனா? ஆம் சுவாமி. இந்த அடியவனும் உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். உன்னை பற்றியும் உன் அன்னதானத்தை பற்றியும் அடியேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வானத்தில் 2 துருவ நட்சத்திரங்கள் இருக்க முடியாது. ஆனால் வைணவம் என்னும் பரந்த வானத்தில் கூரத்தில் நீயும் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜனும் 2 துருவ நட்சத்திரங்களாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது மிகையாகாதப்பா. திருக்கட்சி நம்பிகளே, ராமானுஜரை துருவ நட்சத்திரம் என்று கூறினால் அது மிகையாகாதுதான். ஆனால் அடியேனையும் அவருக்கு ஈடாக நினைப்பது நிச்சயம் மிகையானதுதான். அவரின் விஷய ஞானமும் ஒவ்வொன்றையும் வேறு கோணத்தில் ஆராய்ந்து பார்க்கும் தன்மையும் அறிவு கூர்மையும் அவரை துருவ நட்சத்திரமாக உயர்த்தி இருக்கிறது. அடியேன் இன்னும் பூமியில்தான் இருக்கின்றேன். அப்படி இருப்பதையே அடியேன் விரும்புகின்றேன். ராமானுஜருக்கு ஒரு அடியவனாக இருந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே இந்த அடியேனின் விருப்பம். கூரம் என்றாலே அன்னதானம் என்று இன்று ஊரே போற்றும் அளவிற்கு நீயும் உன் பெற்றோரும் நற்பண்பில் சிறந்து விளங்குகிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் வளமும் பரோபகார சிந்தனையும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுளம் கொள்ளட்டும். பகவானுக்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தங்களை போன்றவர்களுக்கு அடியேன் பிரத்யேகமாக ஏதேனும் செய்ய எண்ணியிருக்கிறேன். இது பற்றி தங்கள் திருவுள்ளத்தை தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். மிக உன்னதமான சிந்தனை இது. ஆயினும் இதனால் பயன் பெறுவோர் மிகச் சிலரே இருப்பர். பலரும், ஏன் மக்கள் அனைவருமே பயன்பெறும் வகையில் நீ ஏதாவது செய்ய வேண்டும். ராமானுஜனும் நீயும் சேர்ந்து இந்த சமுதாயத்தை மேம்படுத்த முயல வேண்டும். வருங்காலத்தில் துன்பம் என்பது வெறும் சொல்லாக மட்டுமே உழவ வேண்டும். அதன் கடுகளவு தாக்குதல் கூட மக்களிடம் இருக்கக்கூடாது. சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும். இறைபக்தியும் மறைபொருளும் ஒரு சாராருக்கே என்ற நிலை மாற வேண்டும். நம்பிகளே, இதே எண்ணங்கள் தான் ராமானுஜரின் மனதிலும் குடிக்கொண்டுள்ளன என்பதை சமீபத்தில் அவருடன் அளவலாவிய போது அறிந்தேன். ராமானுஜன் சாதாரணமானவன் அல்ல, அசாதாரணமானவன். உன்னை போன்றவர்கள் அவனோடு இணைந்தால் சாதனைகள் நிச்சயம். பகவானின் மீது தீவிர பற்று கொண்டிருக்கும் அவன் இந்த சமுதாயத்தின் மீதும் தீவிரமாக அக்கறை செலுத்துகிறான். இறைவனின் பெயரை சொல்லி மனிதர்களிடையே பாகுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தும் மனிதர்களை அவன் மாற்ற நினைக்கிறான். நிச்சயம் அதில் ஒரு நாள் அவன் வெற்றியும் பெறுவான். அந்த வெற்றியில் உன் பங்கும் இருக்க வேண்டும். அவனுக்கு உற்ற நண்பனாக, உறுதுணையாக, உந்துதலாக இருந்து உலகத்தை உய்விக்கும் பணியில் அவனோடு நீயும் இணைந்து கொள்வாயேயானால் ராமானுஜன் என்ற நாமத்தோடு கூரேசன் என்ற நாமத்தையும் இந்த உலகம் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கும். நிச்சயம் தங்களின் எண்ணப்படியே நடப்பேன் நம்பிகளே. ஆனால் அதற்கு தங்களைப் போன்ற தூய்மையான வைணவர்களின் ஆசிர்வாதம் இந்த அடியவனுக்கு வேண்டும். தயவு செய்து என்னை ஆசிர்வதியுங்கள். இந்த காஞ்சி வரதனின் பூரண அனுகிரகம் உனக்கு என்றும் கிட்டட்டும். சுவாமிகளே, எதையோ ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர். யமுனாச்சாரியார் அருளிச் செய்த ஸ்தோத்திர ரத்தினம் படிக்க படிக்க சுண்டி இழுக்கிறது. ஆச்சாரியர் எழுதியதாயிற்றே, சுவையில்லாமல் இருக்குமா? ஆமாம் மாப்பிள்ளை,
நீங்கள் ஏன் சற்று இளைத்தாற்போல் தெரிகிறீர்கள்? உங்களுக்குத்தான் தெரியுமே அண்ணா, அந்த 1.5 மாதத்தில் அவர் பட்ட பாடு இருக்கிறதே சொல்லி மாளாது. சரியாக அமுது செய்ய மாட்டார், தூங்க மாட்டார், ஏன் பேசுவதை கூட குறைத்துக் கொண்டு விட்டார். அப்போது இளைத்த உடம்புதான், ஆனால் இப்போது சற்று பரவாயில்லை. அந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தோடு திருமலைக்கு வந்து எங்களோடு இருந்திருக்கலாம். வேளா வேளைக்கு பெருமாளை திருப்தியாக தரிசனம் செய்திருக்கலாம். உங்கள் அண்ணாவிடம் கூட எத்தனையோ முறை சொன்னேன், நீங்கள் நேரில் போய் அவர்களை அழைத்து வாருங்கள், மாப்பிள்ளை மன நிம்மதி இல்லாமல் கிடந்து தவித்துக் கொண்டிருப்பார் என்று. இவருக்கும் அந்த சமயத்தில் ஏதேதோ வேலை வந்துவிட்டது. இதோ போகிறேன் அதோ போகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாரே தவிர போகவே இல்லை. திருமலைக்கு என்ன, பக்கத்தில் இருக்கும் மதுரமங்கலத்திற்கே நான் கூப்பிட்டு வரவில்லையே. எங்குமே போகக்கூடாதென்றில்லை, ஆனால் அப்போது எதையுமே யோசிக்க தோன்றவில்லை. மனம் மறுபடி அந்த தீர்ப்பு பற்றியும் அதன் சம்பந்தமான சம்பவங்களையும் பற்றித்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்ததே ஒழிய வேறு எண்ணங்களே மனதில் இல்லை. ஒன்றை நினைக்காதே என்று மனதிடம் சொன்னால் அது பிடிவாதமாக அதைத்தான் நினைக்கும். மனதை மட்டும் கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் எல்லோருமே யோகிகள் ஆகிவிடலாமே. இது மிகவும் துர்பாக்கியமான ஒன்றுதான். ஆனால் பெருமாளை இதை தீர்த்து வைத்தது எவ்வளவு அற்புதமான ஒன்று. அடடா, திருமலையின் வாசம் வீசுகிறதே என்று நினைத்தேன். அது சரியாக போய்விட்டது. திருமலை நம்பி வந்திருக்கிறார் போல இருக்கிறது. வாருங்கள் பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன். பாட்டி, எங்கள் அகத்திற்கு தாங்கள் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. காந்திமதியின் அண்ணாவை பார்க்க வந்ததில் மிகவும் சந்தோஷம். நான் திருமலை நம்பியை மட்டும் பார்க்க வரவில்லை, உங்கள் அகத்திற்கு ஒரு விருந்தாளியையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். விருந்தாளியா? யார் பாட்டி? நீங்களே பாருங்கள். வாடி அம்மா. தஞ்சமாம்பா, இது என்ன அதிசயம்? நானும் அதையேதான் கேட்டேன். என்னடி அம்மா, ஆற்று பழக்கம் அகத்து வரை வந்துவிட்டதோ என்று பதிலே சொல்லவில்லை. காந்திமதியை பார்க்க வேண்டும் என்றால் அழைத்து வந்து விட்டேன். அது என்ன ஆற்று பழக்கம்? அதிரச பழக்கம் தானே எனக்கு தெரியும். மாமா, மாமியை முதலில் நான் ஆற்றங்கரையில் தான் பார்த்தேன். அதைதான் பாட்டி சொல்கிறாள். ஆமாம், காந்திமதிக்கு ஆற்றில் துணி துவைப்பதிலிருந்து உலர்த்துவது வரை எல்லாம் இவள்தான் ஒத்தாசையாக இருப்பாள். என்னடி தஞ்சமாம்பா, இப்போது துணிமணிகளையும் நீயே மடித்து கொடுத்து விடுகிறாயோ? ஏன் செய்யக்கூடாதா? நான் காந்திமதி மாமிக்கு எல்லாம் செய்வேன். ஆற்றிலிருந்து ஜலம் கூட கொண்டு வருவேன். என்ன இது? ஆறு என்கிறீர்கள், அதிரசம் என்கிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. யார் இந்த குழந்தை? இதற்கு முன்பு இங்கு நான் பார்த்ததே இல்லையே. என் நண்பர் ஆறாவமுதனின் பெண். உங்கள் தங்கையின் என்ன சொல்லட்டும் காந்திமதி? சிநேகிதி என்று சொல்லட்டுமா, உதவியாளினி என்று சொல்லட்டுமா? இரண்டும் இல்லை, என் இன்னொரு பெண். உன்னை போலவே லட்சணமாக இருக்கிறாள். தெரியாதவர்களிடம் சொன்னால் நம்பி விடுவார்கள். ரொம்பவும் சமர்த்தான பெண்மணி. ஏய் தஞ்சமாம்பா, உன் மீது எனக்கு பயங்கர கோபம். ஏன் மாமி? பிறகு உன்னை எங்கள் அகத்திற்கு வா வா என்று கூப்பிட்டிருக்கிறேனா இல்லையா? ஏன் என் அக்கா அகத்திற்கு மட்டும்தான் வருவாயா? மதுரமங்கலத்திலும் இதே ஆறுதான் ஓடுகிறது. நானும் துணி துவைப்பேன், அதிரசமும் செய்வேன். மாமி, கோபித்துக் கொள்ளாதீர்கள். நிச்சயம் நான் வருகிறேன். வா வா, நீ வந்தால்தான் எனக்கு அதிரசம் கிடைக்கும். இல்லை என்றால் எனக்கும் செய்ய தெரியும் என்று ஒருவேளை வாய்ஜாலம் காட்டுகிறாளோ என்பது தெரிந்துவிடும். அக்கா, பாரக்கா. இருக்கட்டுமே, இது ஒரு விதமான அந்யோன்யம் மக்கே. இதுதான் சுவாரஸ்யம். என்ன காந்திமதி, இப்படி ஒரு சுவாரஸ்யம் நமக்கில்லையே என்று வருத்தமாக இருக்கிறதா? ஐயோ, என்ன சொல்கிறீர்கள்? அவர்களுக்கு அது சுவாரஸ்யம், நமக்கு இப்படி இருப்பதுதான் சுவாரஸ்யம். பார்த்தீர்களா மாப்பிள்ளை, என் தங்கை எப்படி மடக்கிவிட்டாள். நீங்கள் உங்கள் விஷயங்களில் கெட்டி என்றால் குடும்ப விஷயங்களில் அவள் கெட்டி. ஆமாம் காந்திமதி, ராமானுஜன் வரும் நேரம்தான் என்று சொன்னாயே, இன்னும் அவனை காணோமே. பாடசாலையில் குருவுக்கு ராமானுஜன் மேல் சற்று அபிமானம் அதிகம். அதனால் திடீர் திடீரென்று ஏதாவது பொறுப்புகளை கொடுத்து விடுகிறார்.
அந்த பணிகளையெல்லாம் முடித்துவிட்டு வருவதற்கு சில நேரங்களில் இப்படித்தான் தாமதமாகும். ராமானுஜனை பற்றி கேட்க வேண்டுமா? அவனுடைய அறிவு கூர்மைக்கு எல்லோருக்கும் அவன் மேல் தனியொரு அபிமானம் ஏற்படத்தான் செய்யும். பிறகு இன்னொரு விஷயம். என்ன மன்னி? மறந்து விட்டீர்களா? நம் திருமலையில் பத்மமாமியின் விஷயம் பற்றி கேட்டுவிடலாமே. நாம் இங்கு புறப்பட்டு வரும்போது கூட என்னிடம் ஞாபகப்படுத்தினாள். ஆமாம் ஆமாம், நீயும் சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கிறாய். என்னன்னா விஷயத்தை சொல்லுங்கள். காந்திமதி, திருமலையில் வாசுதேவன் என்று நெருக்கமான நண்பர் ஒருவர் இருக்கிறார். கோயில் கைங்கரியம். அவர் அகத்துக்காரி பத்மா உன் மன்னிக்கு மிகவும் நெருக்கம். அவர்கள் அகத்துக்கு போவதும் வருவதுமாக இருப்பாள். அவர்களின் பெண்தான் என்ன பெயர் கூறினாய்? லோச்சனி. லோச்சனி பதுமை மாதிரி இருப்பாள். என் மருமான் ராமானுஜனுக்கு வெகு அருமையாக பொருந்துவாள். நான் கூட அவன் உபநயனத்தின் போதே சொன்னேனே, அடுத்து இவன் கல்யாணம்தான் என்று, இல்லையா? ரொம்பவும் சிரேஷ்டமான குடும்பம். ஆச்சார அனுஷ்டானங்களில் எல்லாம் கெடுபிடியாக இருப்பார்கள். மொத்தத்தில் அருமையான வரன். என்ன, பேசி விடுவோமா? சரி என்று சொல்லுங்கள் மாப்பிள்ளை. ஊருக்கு போனவுடன் பெண் பார்க்க ஏற்பாடு செய்து விடுகிறோம். தஞ்சமாம்பாள், எங்கே போகிறாய்? நான் அகத்துக்கு போகிறேன். என்னடி அவசரம்? இரு, போகலாம். மாப்பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? இருக்கட்டும், யோசித்து செய்வோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். சுபசிய சீக்கிரம் என்று சொல்வார்கள். சுப காரியங்களை தள்ளி போடக்கூடாது. மாமி, நான் போகிறேன். அசடே, போகிறேன் என்று சொல்லக்கூடாது, போய்விட்டு வருகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி பாட்டி, நான் அப்படியே சொல்கிறேன். அதேபோல் நீங்களும் ஆற்றங்கரையில் ஒன்று சொன்னீர்களே, அதை சொல்லுங்கள். நான் ஒரே சமயத்தில் 9 சொல்வேன். எதை என்று நான் ஞாபகம் வைத்துக் கொள்வது? பாட்டி வாயை திறந்தால் மூட மாட்டேன் என்றே ஊரெல்லாம் எனக்கு நல்ல பெயர். தஞ்சமாம்பா, பாட்டி என்ன சொன்னாள் என்று நீயே சொல்லேன்.